Hello friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கல்யாண வீட்டு ஸ்பெஷல் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கற வேர்டையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ கோஸ் பொரியல் பண்றதுக்காக ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 கத்து கறிவேப்பிலை போட்டுட்டு நான் இன்னைக்கு ஒரு சின்ன சைஸ் கோஸை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு கேரட், ஒரு கைப்பிடி அளவு வேக வச்ச பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியை நான் ஒரு 3 hours ஊற வச்சு பாதி அளவு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்ம கூட்டோட நல்லா வெந்து சாப்பிடும்போது கரெக்டாக வரும். இல்லைன்னா பச்சை பட்டாணி வேகாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த கோஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கேரட் கோஸ் எல்லாமே பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா நாம் உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 2 to 3 minutes நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். நல்லா வெந்ததும் இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நல்லா வேக விட்டுடுவோம். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அடிக்கடி திறந்து அடிப்பிடிக்காம மட்டும் கலந்து விட்டுக்கலாம். இது மூடி போட்டுட்டு இது வேகிற டைமில் ஒரு ஜாரில் கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். இதுதான் நம்ம கோஸ் பொரியலுக்கு சேர்க்க போகிற மசாலா. இப்போ நம்மளோட கோஸ் நல்லாவே வெந்துடுச்சு. கேரட் கோஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கிளறி விட்டுட்டு 3 ஸ்பூன் அளவு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1 minute மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுப்போம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கல்யாண வீட்டில் பந்தியில் வைக்கிற மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும். பருப்பு சேர்த்தும் இந்த பொரியல் பண்ணலாம். அது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆனால் அதை விடவும் இதுதான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.